இந்த மாயை திரையை உடனே அகற்ற வேண்டும். பிம்பாயுதம் பிரபு, அண்ணன் ராவணனை இப்படி எல்லாம் அழிக்க முடியாது. அவர் வயிற்றில் அமிர்த கலசம் உள்ளது. முதலில் தாங்கள் அதை உடைக்க வேண்டும். நன்றி விபீடனா, நன்றி விபீடனா. தாங்களும் தங்களுடைய நம்பிக்கை துரோகமும் இல்லை என்றால் என்னால் இந்த போரினை வெற்றி பெறவே முடியாது. பிரபு, ராவணனின் வாழ்க்கையை வனவாசியால் முடிக்க இயலாது. நம்பிக்கை துரோகம் செய்யும் ஒருவனால் தான் மரணம் ஏற்படும். பிரபு, அண்ணா தாங்களா? இரு பெரும் தவறை செய்தேன். முதல் தவறு உன்னை போன்ற துரோகியை என் உடன் வைத்துக் கொண்டது. இரண்டாவது தவறு மலையிலிருந்து விழவிருந்த உன்னை நான் காத்தது. இன்று திருத்திக் கொள்ளப் போகிறேன். எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவன் நெஞ்சை பிளந்து மன்னித்து விடுங்கள் அம்மா. உங்களுக்கு கொடுத்த வாக்கை இன்று மீறப் போகிறான். இந்த துரோகிக்கு என் கைகளாலேயே மரணத்தை அளிக்கவிருக்கிறேன். அண்ணா, ராவணன் பிம்பாயுதத்தை வைத்துள்ளான். நாம் இருவரால் சேனைகளுக்கு ஆபத்து வரும் என்று தோன்றுகிறோம். அண்ணா, இப்பொழுதும் நேரம் உள்ளது. தவறை திருத்திக் கொள்ளுங்கள். ஆனால் உனக்கு நேரமில்லை விபீடனா. உன் வாழ்வின் இறுதி கட்டத்தை நீ நெருங்கிக் கொண்டிருக்கிறாய். விபீடனரே, பாவத்திற்கு ஓய்வளிக்கும் நேரம். என் வானர வீரர்களை பாருங்கள். இந்த நீதி போராட்டத்தில் உயிரை பற்றிய கவலை இல்லாது போராடுகிறார்கள். நான் எங்கும் போக மாட்டேன். என்ன சோதனை இது? யாருடன் எனக்கு ரத்த சம்பந்தம் உள்ளதோ அவர் என்னை கொல்ல முயற்சி செய்கிறார். எவரை நான் மனதளவில் உடன் பிறந்தவராக நினைத்தேனோ அவர் என்னை காப்பாற்றினார். இவனை அழிக்க நாம் ஒன்றுபட்டே ஆக வேண்டும். துரோகிகள், உயிரோடு இருக்க தகுதியற்றவர்கள். என் காலை நகர்த்தி காட்டு பார்க்கலாம். எங்கேயே உங்களை அழித்து விடுகிறீர்களே. மன்னா, அவனை விட்டு விடாதீர்கள். அவனை யுத்த களத்திலேயே அழிக்க. லட்சுமணா, நம் மன்னருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும். சூர்பனகை வந்திருக்கிறாள். உலகில் எவராலும் வெற்றி கொள்ள முடியாத வீரர் தாங்கள். அசுர இனத்தின் வேந்தன். ஒரு சாதாரண வனவாசியால் நீங்கள் மயக்கமுற்றீர்கள் என்று உலகம் பேசுவதற்கு வாய்ப்பு தராதீர்கள் அண்ணா. மனம் நிம்மதி அடையும். அதை குழப்பத்தை ஏற்படுத்தியவரிடமே எப்படி சொல்வது? நம் மனதில் உள்ளதை மறைக்க நினைத்தால் அவர்கள் வேண்டியவர்களா? சொல் லட்சுமணா, உன் மனதின் குழப்பம் என்ன? நீங்கள் எதற்கு என்னை தடுத்தீர்கள்? எதற்கு ராவணனோடு போராடி என்னை அனுமதிக்கவில்லை? ராவணன் காயமடைந்து மயக்கமுற்று இருந்தான். அவனை அழிக்க இதைவிட சிறந்த வழி கிடைக்காது. அது எவராக இருந்தாலும் அவருக்கு வாய்ப்படியே பேசாதீர்கள் அண்ணா. தப்பித்து செல்லாதவர்கள், ஆயுதம் இல்லாதவர்கள், அவர்கள் எல்லாம் தாக்கக்கூடாது என்கிறீர்களா? நம் வனவாசம் முடிவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கிறதா அண்ணா?
அங்கு பரதன் நானும் வருகைக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருப்பார்கள் அண்ணா. நானும் அந்த நொடிக்காக தான் காத்திருக்கிறேன். அவன் பாவ செயல்கள் அவன் கண்களுக்கு தெரிய வேண்டும். அதை நான் காண வேண்டும். ராவணன் சதி செய்து மறைந்திருந்த சீதையை கடத்தினான். அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். ராவணனுடைய கண்களும் அவனுடைய தலைகளும் நீதியின் சக்தியை பார்க்க வேண்டும். லட்சுமணா, ராவணனின் தீமைகளை இந்த ராமன் நேர்மையுடன் அழிக்க விரும்புகிறான். போர்க்களத்தில் இருந்த நான் இங்கு அரண்மனைக்கு எப்படி வந்தேன்? என் வீரம் இதுவே என் அடையாளம். யார் உனக்கு அதிகாரம் தந்தது? மயக்கமுற்றிருந்த உங்களை காக்க இதை தவிர வேற வழி எனக்கு தெரியவில்லை. நீ உண்மை. இன்றே யுத்தத்தை முடிக்கிறேன். அந்த வனவாசியை இன்று எரித்து அவன் சாம்பலை கொண்டு வருவேன். இல்லை என்றால் உயிரை